ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, சூப்பர் ஸ்டார் கூட கூலி படத்துல நடிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த போட்டோ ஏதாவது ஏஐ எடிட்டிங் அது மாதிரியா இல்ல ஒரிஜினல் போட்டோ தானா? ஆமா, இது கூலி ஷூட்டிங் ஸ்பாட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினியோட எடுத்த ஒரிஜினல் போட்டோ தான். சோ போன வாரம் நான் போட்ட வீடியோல கூலி படத்துல நான் நடிச்சிருக்கேனா இல்லையா, சூப்பர் ஸ்டாரை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கூலி ட்ரெய்லர் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்றேன் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். ஆனா அப்ப என்னால வீடியோ எடுத்து ஷூட் பண்ண முடியல. இப்ப கூலி ட்ரெய்லரே வந்துருச்சு, அதுவும் சும்மா ஃபயரா இருக்கு. இப்போ சொன்னா கரெக்டா இருக்கும். எல்லாரும் கேட்ட மாதிரி கூலி படத்துல நான் நடிச்சிருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலி படத்துல நான் நடிக்கல. நான் அப்பவே நினைச்சேன்டா இவன் அந்த படத்துல இல்லன்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் சொல்லல, அவன் சும்மா வீடியோக்காக போட்டிருப்பான். இப்ப எல்லாருமே இப்படிதானே நினைச்சீங்க. ஆனா உண்மையாவே நான் கூலி படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. பட் நான் நடிக்கல. இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப நக்கல்ரா. எஸ், கூலி படத்துல நான் நடிக்கல. ப்ரோ அப்ப சூப்பர் ஸ்டார் எப்படி ப்ரோ பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதே டைம்ல இதே சட்டையில தான் எடுத்தேன். சென்னை ராயப்பேட்டால உட்லாண்ட்ஸ் தியேட்டர் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கூலியோட ஷூட் நடந்துச்சு. ஸோ அங்க ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் ஒருத்தர் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி, ப்ரோ இப்போ வந்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு உடனே என்னது சூப்பர் ஸ்டார் கூட போட்டோவா, இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்க போய் பார்த்தா அங்க அப்படியே ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்க வந்து கேரவன் பக்கத்துல தான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து கேரவனுக்கு வந்துட்டாரு சார், வந்துட்டாரு, இப்போ நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. கேரவனுக்குள்ள அப்படியே வந்து நான் என்டர் ஆகிறேன். போய் அப்படியே லெஃப்ட்ல பார்த்தா கிரே கலர் டிஷர்ட் ஒரு வேஷ்டி கட்டிட்டு அப்படியே சாதாரணமா நிக்கிறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல தோல் மேல கை போட்டாரு. நான் அப்படியே உள்ள போவேல இப்படி பார்த்துட்டே போறேன். சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டோம் அப்படின்னு, அந்த வடிவேல் ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கைகால்லாம் ஓடாம ஒரு மாதிரி நிப்பார்ல, சோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ தோல் மேல கை போட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏதோ பேசினாரு. நான் வந்து நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஏதோ பேசினாரு, எனக்கு ஆனால் ஒண்ணுமே புரியல. இப்போ டக்குன்னு நான் அப்படியே அவரே பார்த்துட்டு இருந்தேன். கேமரா இருக்கு அப்படின்னாரு. நான் அப்படியே கேமராவை பார்த்து இப்படி நின்றுட்டு அவர் தோல் மேல அப்படி கை போட்டுருந்தாரு. நான் வந்து அப்படின்னு சிரிச்சேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு பாப்போம் ஓகே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு இறங்கி வந்துட்டேன். இறங்கும் போது கூட நான் அந்த கேரவனில் வந்து படிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியே இறங்கும் போது கூட நான் பார்த்துட்டே இருந்தேன். கேரவன்லன்னு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் எங்கே இருந்துச்சுன்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது நான் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கும்போது இப்படி பண்ணும்போது கண்ணை மூடி இருப்பானா இல்லை கண்ணை திறந்துருப்பானான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா சூப்பர் ஸ்டார்லாம் லைஃப்பில் பார்க்குறதே பெருசு. அதுவும் நான் அவர் கூட வந்து கேரவனுக்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை மூடிட்டு இப்படின்னு இருந்தேன்னா அது நல்லா இருக்காதே, ஒரு மாதிரி இருக்குமேன்ட்டு ஒரு மாதிரி எனக்கு மைண்ட்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கேமராவை பார்த்தோமா மூடணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்துச்சு. பட் அதோடய வீட்டுக்கு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்லேயே சூப்பர் ஸ்டார் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அப்போ வந்து நானும் மிஸ்டர் கெட்டவன் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, மணி அண்ணாவும் நானும் வந்து போயிருந்தோம். போவேல எங்களுக்கு விஐபி டிக்கெட் இருந்தனால ஃப்ரண்ட்ல தான் இருந்தோம். பட் வந்து 2 என்ட்ரி இருந்துச்சுங்க, லெஃப்ட் ரைட் 2 சைடு என்ட்ரி இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ அன்லக்கினா, நாங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்ல இருந்தோம். ஆனால் எல்லா செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரைட் சைடுல தான் வந்தாங்க. கமல், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ஜெயம் ரவி எல்லாருமே அந்த சைடுல தான் வந்தாங்க. நாங்கெல்லாம் லெஃப்ட்ல நிக்கிறோம். லெஃப்ட்ல இங்க ஒண்ணுமே தெரியல. ஆனா நாங்க எவ்வளவு லக்கினா, சூப்பர் ஸ்டார் மட்டும் லெஃப்ட் சைடுல வராரு. நானு மணி அண்ணா அவங்கலாம் வந்து முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் அப்படியே வராரு. எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணி அவங்கலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு எல்லாம் அப்படியே போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. மணி அண்ணா வந்து சொல்றாரு, ப்ரோ சூப்பர் ஸ்டார் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீடியோ எடுக்கிறாரு. ஆனா நான் வந்து அப்படியே சூப்பர் ஸ்டார் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறேன். நான் வந்து போன் எடுக்கல, வீடியோ எடுக்கல, எதுவுமே எடுக்கவே இல்லை. நான் சூப்பர் ஸ்டார் இப்படி வராரு, நான் மட்டும் அப்படியே ஃப்ரண்ட்ல அந்த கம்பி கிட்ட நின்று அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே பார்த்துட்டு மணி அண்ணாட்ட சொல்றேன், அண்ணா சூப்பர் ஸ்டார்னா அப்படின்னு சொல்றேன். என்னதான் போட்டோ வீடியோலாம் பார்க்கறதுக்கு அவர் கொஞ்சம் வயசாகி முடியெல்லாம் இல்லாத மாதிரி இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது அது ஒரு ஆறா தான். நேரில் அதெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. அப்படியே சும்மா அப்படியே ஒரு மாதிரி கன் மாதிரி வந்துட்டு அப்படி போனாரு. போயில நான் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்னேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வெறியன். இதுக்காகவே பொன்னியின் செல்வன்ல அவர் பேசுற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். கரெக்டாக அதுக்கு அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா என் கான்டாக்ட், அதாவது என் ஃப்ரெண்ட் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து இப்போ வந்து நீங்கள் வந்தால் ஃபோட்டோ எடுக்கலாம் ரஜினியோடன்ட்டு. நான் போய் யோசிச்சேன், போன வருஷம் அவரை நேரில் பார்த்ததுக்கே எப்படின்னா, இந்த வருஷம் நம்ம அவர் கூட ஃபோட்டோவே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு வீட்டுக்குலாம் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரி வீட்டில் இந்த கதையெல்லாம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பிளேடை போட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு ஃபோட்டோ வந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் வந்து ஃபோட்டோ அமிச்சாங்க, இந்த மாதிரி ப்ரோ ஃபோட்டோ வந்துருச்சு பாருங்க. நான் டவுன்லோட் பண்ணும்போதே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஐயோ கண்ணை மூடிருக்கூடாதுன்னு. அப்புறம் வந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி பார்த்தா கண்ணை திறந்தா இருந்தேன். நான் இப்படி நிற்கிறேன். அப்போதான் வந்து எனக்கு உயிரே வந்துச்சு, எப்பா அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோ வந்து பக்காவாக கிளாரிட்டியாக ஒரு 4 ஃபோட்டோ. உண்மையிலே அவர் ரஜினிகாந்த்னு சொல்றதுக்கு பதிலாக ஆரா காந்த்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆரா. சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்க்கும்போதே அது ஒரு ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஒரு ஆரா தான். ஏன்னா வேற லெவலில் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து இத்தனை வருஷம் ஒருத்தரை படத்தில் பார்த்துருக்கோம், அவர் வந்து நேரில் அதுவும் நம்ம பக்கத்திலே பார்க்குறோங்கிறது வந்து திடீர்னு ஒரு
ஹாப்பியான ஒரு ஃபீல் தான். சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீல். ஸோ இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் கூட நான் போட்டோ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே தான், ஆனா நீங்க இந்த கூலி படத்துல நடிக்கலங்கிறத போன வார வீடியோல சொல்லியிருக்கலாமே. போன வாரமே அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கலாம் கூலி படத்துல நான் நடிக்கல அப்படின்ட்டு. ஆனா பட் ஏன் வந்து நான் இந்த வாரம் சொல்றேன்னா, சூப்பர் ஸ்டாரை நான் நேர்ல பார்த்து அவரோட கேரவன்லயே போய் போட்டோ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் வந்து இந்த ஒரு வாரமா இல்ல ஒரு வருஷமா வெயிட் பண்றேன். ஏன்னா அந்த போட்டோ வந்து போன வருஷமே எடுத்தது. ஸோ நான் உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே ஒரு ஐடியால வச்சிருந்தேன். பட் அதுக்கான டைம் கரெக்டா வரல. பட் இப்பதான் கரெக்டா நானும் ரீசெண்டா அந்த வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போட்டேன். அதே கரெக்டாக கூலி ட்ரெய்லர் வரும்போதுனா, கூலி ட்ரெய்லர் வரும்போது இந்த வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்றேன். ஏன்னா மற்றபடி உங்களை ஏமாத்தணும், இதை வச்சு ஒரு கண்டென்ட் ஆக்கலாம், இல்லை வந்து செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா கூலி படத்தில் மட்டும் இல்லை, நான் எந்த படத்துலையுமே இல்லை. ஏன்னா சினிமாவில் போய் படம்லாம் நடிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, அந்த குவாலிட்டி இஸ்லாமும் எனக்கு கிடையாது. ஸோ அதை பற்றிலாம் நான் யோசிச்சது கூட இல்லை. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட, அப்புறம் வந்து தளபதி விஜய் கூட, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கூட, இவங்க 3 பேர் கூடயும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் கூட ஃபோட்டோ எடுத்தாச்சு. இன்னும் வந்து தளபதி விஜய் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் இவங்க 2 பேர் கூட மட்டும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம், அது நடந்தால் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்த தடவை வந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்லாம் வீடியோ போடாமல் டேரெக்டாகவே நான் சொல்கிறேன். அது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபோட்டோ எடுத்தா நான் சொல்கிறேன். இருந்தாலும் போன வாரம் நீங்கள் போட்ட வீடியோ பார்த்துட்டு அந்த கூலி படத்தில் உண்மையிலேயே நீங்கள் இருக்கீங்க போல அப்படின்னு நினச்சி கமெண்ட்லாம் போட்டேன் ப்ரோ. நெக்ஸ்ட் அந்த கமெண்ட்ஸுக்கு தான் நான் வரலான்னு இருக்கேன். ஆனால் அது இந்த வீடியோவில் சொல்லாமல் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னன்னா கூலி படத்தில் நான் நடிச்சிருக்கேனா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ளேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தீங்க. கூலி படத்தில் நடிச்சிருக்கீங்களோ இல்லையோ, ரஜினி சார் கூட ஃபோட்டோ எடுத்ததே கெத்து தான் ப்ரோ, ஹார்ட் 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 ஹார்ட். இந்த கமெண்ட் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். என்னது கூலி மூவியில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரா? லியோதாஸ் பேட்தாஸ் இதெல்லாம் ஓவரா இல்லையா? நீ தாண்டா படத்திலேயே மெயின் வில்லன், லாஸ்ட்ல வந்து மாஸ் காட்டிட்டு போறேன்னு தெரியும்டா டேய். விஷயம் டாப் சீக்ரெட் ப்ரோ. காட் ஆன் மோனிகா சாங். நான் படத்துல நடிக்கல, இதுல அந்த பாட்டுல வேற இருக்கனே ப்ரோ. இந்த உலகம் பொறாமை பிடிச்சது ஏஏ இல்லன்னு ரிப்ளை கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆப் ப்ரோ. நீங்க தான் சூப்பர் ஸ்டார் அண்ணா, கரெக்டா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ரோ. சிக்கிட்டு மியூசிக் வீடியோல படிக்கட்டுல இருந்து தானே வருவீங்க? ஒருத்தர் வந்து முன்னாடியே கணிச்சு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு, நான் நடிக்கலன்னு சொல்லு அப்புறம் தெரியும். இந்த கமெண்ட்டை நான் அன்னைக்கு படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ ஏமாத்திரம்னு நினைச்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் ஏமாத்துறதுக்காகலாம் இந்த வீடியோ இப்போ போடல ப்ரோ. இதே மாதிரி தான் இர்ஃபான் ப்ரோ லியோ ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் கூட போட்டோ எடுத்து ஆடியன்ஸ் அவர்கிட்ட லியோல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து இப்போ சொல்ல விரும்பல. ஆஃப்டர் மூவி காட் ரிலீஸ்ட் இர்ஃபான் ப்ரோ லியோ மூவிலேயே இல்ல ப்ரோ. மேபி இர்ஃபானும் என்ன மாதிரி நினைச்சிருக்கலாமோ என்னவோ தெரியல ப்ரோ. கூலி ட்ரெய்லர் எப்போ வரும்னே தெரியாது, சடனா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த டேட்டோட முன்னாடி நாளே தெரியும்? அப்போ நீங்க அதுல ஆக்ட் பண்ணிருக்கீங்கன்னு இதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூலி மூவில ஹீரோ என்ட்ரிக்கு தலைவர் 4 விதம் தான் படம் ஸ்டார்ட் ஆக போகுது ப்ரோ. இந்த ஏஐ வந்ததுல இருந்து ஒரிஜினல் போட்டோ கூட நம்ப மாட்டாங்க ப்ரோ. கரெக்ட் தான், இந்த ஏஐ வந்ததுல ஒரிஜினல் போட்டோ போட்டா கூட அது ஏஐ தான் சொல்றாங்க. ரஜினி கூட பிக் எடுக்கிறது ஈஸி, கமல் கூட எடுக்க முடியுமா? கூலி மூவிஸ் ஹைப் ஒரே ஒரு எலும்பு கூடு, யோர் வீடியோ ஹைப் 2 எலும்பு கூடு. கண்டுபிடிச்சிட்டேன், கூலியோட பையன் தான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ நடிச்சா எனக்கு என்ன, நீ நடிக்கலனா எனக்கு என்னடா வெண்ண பட்டர் ப்ரோ. கோயிங் டு இன்க்ரீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். என் யூடியூப் இன்கமே என்னால் ஏற்ற முடியல, இதில் பாக்ஸ் ஆஃபீஸ் வேறையா? ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சில பேர் வந்து கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆனால் எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. உண்மையிலே நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சேன்னா வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் பேசி போடுற ஒரு பெரிய லாங் வீடியோ. பார்க்கலாம், முடிஞ்சால் அடிக்கடி இதே மாதிரி லாங் வீடியோஸ்லாம் போட்டு நம்ம பேசலாம். ஓகேவா? பை பை. இருந்தாலும் கூலி படத்தில் நான் நடிக்கலன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கலாம்.